யாரும்மா நீ? புதுசாக இருக்க. உன்னை இந்த ஊருக்குள்ளே நான் பார்த்ததே இல்லையே. பாட்டிமா, நான் பக்கத்து ஊரில் காய்கறி வித்துட்டு இருந்தவன். அங்கே எனக்கு வியாபாரம் ரொம்ப நஷ்டமாச்சு. அதான் இங்கே வந்து காய்கறி விற்கலான்னு வந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப நல்லது. காய்கறியும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி, எனக்கு 2 கிலோ தக்காளி, வெங்காயம், முட்டைக்கோஸ் எல்லாம் கொடுமா. இந்தாங்க பாட்டிமா, நீங்கள் கேட்ட எல்லாமே என்கிட்ட இருக்கு. சரி பாட்டிமா, நான் போயிட்டு வரேன். இப்போ போனால் தான் அசலூர் வரைக்கும் போய் காய்கறி எல்லாத்தையும் வித்துட்டு வர முடியும். மழை வெயில் எதுவும் பாராமல் தன் குடும்பத்திற்காக அயராது உழைப்பவள் தான் பத்மா. ஆனால் பத்மாவின் கணவனோ எந்த கவலையும் இல்லாமல் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறான். வீட்டிற்கு வந்த பத்மா தன் கணவன் எந்த வேலையுமின்றி உறங்கியதைக் கண்டு மிகுந்த கவலையடைந்தாள். இவரை இப்படியே விட்டால் சரிபட்டு வராது. இவருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என நினைத்தாள் பத்மா. பத்மா தன் பிளானை கணவனிடம் சொன்னாள். எனக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் காய்கறி விற்க போங்க. நான் வீட்டில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரி, ஒரு நாள் தானே, நானே போயிட்டு வரேன். நீ வீட்டில் ரெஸ்ட் எடு. மறுநாள் பத்மாவின் கணவன் தன் மனைவிக்காக காய்கறி விற்க செல்கிறான். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பத்மாவின் கணவன் மிகவும் சோர்வடைந்தான். ஒரு நாளே நம்மளால இந்த வேலையை பார்க்க முடியல. எப்படி தான் பத்மா தினமும் இந்த வேலையை பார்க்குறாளோ. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் பத்மாட்ட மன்னிப்பு கேட்கணும். பத்மா, என்னால் ஒரு நாளே இந்த வேலை பார்க்க முடியல. நீ எப்படி தான் டெய்லி இந்த வேலை பார்த்து நீ எவ்வளோ கஷ்டப்படுற. இன்னைக்கு தான் எனக்கு உன்னோட அருமையே தெரிஞ்சிச்சு. பத்மா, என்னை மன்னிச்சுக்கோ. நான் இனிமேல் உனக்கு எல்லா வேலையிலையும் உதவியாக இருக்கேன். நீங்கள் உங்கள் தவறை உணர்றதுக்காக தாங்க நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டில் இருந்தேன். எனக்கு இது போதுங்க. நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்ததே எனக்கு போதும். மனம் திருந்திய பத்மாவின் கணவன் மறுநாள் பத்மாவுடன் காய்கறி வியாபாரத்திற்கு சென்றான். நன்றி.